அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு மகர ராசி அன்பர்களுக்குண்டான ஆடி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் தான். இந்த ஆடி மாதத்தில் மகர ராசி அன்பர்களுக்குரிய ஒரு ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ரமாக இருப்பது உங்களுக்கு கூடுதல் சிறப்பை தரும். அதே சமயம் உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்கிறார். அந்த குருங்கிறது யாரு? பெரிய மனிதர்கள். அந்த பெரிய மனிதர்களினுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கிறது. அப்போ இயற்கை சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த குரு உங்க ராசியை பார்த்து புனிதப்படுத்துகிறார். அப்போ குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அல்லவா? ஸோ அந்த அளவுக்கு கடந்த ஒரு 2.5 வருடங்களாக 3-4 வருடங்களாக உங்களுடைய ராசியில ஒரு இருட்டு படர்ந்திருந்தது அல்லவா? ஒரு மாதிரியான ஒரு எதிர்மறை எண்ணங்கள், ஒரு நெகட்டிவ் தாட்ஸ், எது நினைச்சாலும் அது சரியாக நடக்கலையே என்று மன அழுத்தம் பிரஷரோடு இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் பொலிவுடன் இருக்கக்கூடிய, தன்னம்பிக்கையுடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். ஏன்னா அதாவது சுக்கிரனும் பார்க்கிறார் உங்க ராசியை. அப்போ 2 சுபர்கள் பார்க்கக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. சரி, 2ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்து கொண்டு உங்களுடைய குடும்பத்தை கெடுத்து கொண்டிருந்தார், உங்கள் தனத்தை கெடுத்து கொண்டிருந்தார், உங்கள் வாக்கு பலிதம் இல்லாமல் இருந்ததல்லவா? இப்போ சனி வக்ரமாக இருந்துட்டார். அந்த வக்ரம் என்பது தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை. இதுவரைக்கும் கெடுத்து கொண்டிருந்தது. அதாவது குடும்ப அமைதியாகவே இல்லை. குடும்பத்தில் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு இருந்தது. சின்ன விஷயத்துக்கு ஆனாலும் ஒரு கணவன் மனைவி குடும்ப உறுப்பினர்கள் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு, கருத்து மோதல்கள் உருவாகி கொண்டிருந்தது. சின்ன சின்ன விஷயத்துக்கு ஈகோ பிரச்சனை இருந்தது. ஸோ அதை எல்லாமே இப்போ ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, கணவன் மனைவியை விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை, மனைவி கணவனுக்காக விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை, யார் சம்பாதிச்சாலும் தன்னுடைய குடும்பத்துக்காகத்தான் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வுகள் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக வெளிப்படுத்தும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்கு. தனம் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள், பொருளாதாரம் எவ்வளவு வந்தாலும் அது ஏதாவது ஒரு வகையில் செலவாகி கொண்டே இருந்தது, அல்லது கொடுத்த பணம் எங்கேயாவது இடத்துல போய் லாக் ஆகி அது நமக்கு பிரச்சனை கொடுத்து கொண்டு இருந்தது. தான் பேசினா, நல்லதே பேசினாலும் அது கெட்டதில் தான் போய் முடியுது. அப்போ பேசினாலே வம்பு அப்படின்னு இருந்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்போ உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நிகழ்வு, அந்த அதிகாரம், அதாவது ஒரு அதிகாரத்துக்குள்ள போயும் பிரச்சனையா இருந்தது. ஒரு நல்லது சொன்னாலும் தவறா போச்சு, அல்லது தவறான வழியிலே போகக்கூடிய தன்மைகள், இப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி இல்லாத இருந்த இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இப்போ நிம்மதி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும். 3ஆம் இடத்தில் ராகு இருப்பது நல்லது. உபஜயஸ்தானத்தில் ராகு இருப்பது அனைத்து விதத்திலும் மேன்மை தான். அது ராகு குருவோட வீட்டில் இருக்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பை ஏற்படுத்தும். அப்போ என்ன? வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயத்தில் நன்மைகள் பறிக்கக்கூடிய தன்மை, இதுவரைக்கும் விற்பனையாகாத நிலங்கள் விற்பனையாகக்கூடிய தன்மை, வியாபாரத்தில் புத்துணர்ச்சி இருக்கும். வியாபாரத்தில் புதிய ஸ்ட்ராட்டஜி பிளான், புதிய உக்திகளை கையாளக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் போய் 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அது குருவோடு சேர்ந்து இருப்பது சிறப்பு. ஏன்னா கடந்த சில மாதங்களாகவே வீட்டில் இருந்தாலும் ஒரு நிம்மதி இல்லாமல் இருந்தது. ஒரு இருட்டோடு இருந்த மாதிரி, ஒரு வனவாசத்துக்கு எங்கேயாவது போயிடலாமா அப்படிங்கிற மாதிரியான எண்ண ஓட்டத்தில் கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா? ஏன்னா அந்த செவ்வாய் என்கின்ற கிரகம் சனியோட இணைஞ்சிருந்தார். அடுத்து ராகுவோடு இருந்தார். சனியினுடைய பார்வையிலிருந்து இப்படி இந்த சனி செவ்வாயினுடைய காம்பினேஷன் இருக்கும்போது ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய மனநிலை உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தது அல்லவா? இப்போ அந்த எரிச்சல் விலகி ஒரு புத்துணர்ச்சி, ஒரு பொலிவு கிடைக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதத்திலிருந்து நிச்சயமாக மகர ராசினருக்கு இருக்கும். அது நன்றாகவே உணர்வு பூர்வமாக உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும். குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். அப்போ குரு, குழந்தை காரகனான குரு குழந்தை ஸ்தானத்தில் இருப்பது குழந்தைக்கு ஒரு மேன்மை, குழந்தைக்கு உள்ள அந்த இடைவெளி குறைக்கக்கூடிய தன்மை, உங்களை புரிந்து கொள்ளாத குழந்தைகள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய
தன்மைகள், குழந்தைகளினுடைய படிப்பு மந்த நிலை, தேக்க நிலை இருந்ததெல்லாம் மாறக்கூடிய தன்மை, குழந்தைகள் ஆசைப்பட்ட தன்மைகள் அடையக்கூடிய தன்மை, நல்ல படிப்பு, என்ன படிப்புன்னு ஆசைப்பட்டாரோ அந்த படிப்பு கிடைக்கக்கூடிய தன்மைகள் எல்லாமே சிறப்பாக இருக்கிறது. குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடைபட்ட விஷயங்கள் இனி விலகக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல அன்னோனியம் இல்லாதவர்கள் இப்போ அன்னோனியம் இருக்கும். காதல் வயப்படக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. 6க்குரியவன் 8ஆம் இடத்துல போய் இருப்பது நல்லது இல்லை. ஏன்னா கடனை வளர்க்கக்கூடிய தன்மை. அப்போ கடன் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுங்க. எதிர்ப்பு, பகை உங்களுக்கு கெட்டது அப்படின்னு உங்க மனசுக்கு பற்றுச்சனாலே அந்த விஷயத்துக்கு போக வேண்டாம். வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு போகக்கூடாது. உடல்நலம் சார்ந்த சின்ன சின்ன தொந்தரவுகள், பிரச்சனைகள் நிச்சயமா இருக்கும். அது குறிப்பாக நியூரோ சம்பந்தப்பட்ட, நரம்பு சம்பந்தப்பட்ட சின்ன தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குங்க. சூரியனும் 8ஆம் அதிபதி 7ஆம் இடத்திலும் 6, 7, 8 கனெக்ட் ஆகிறதுனால என்ன, கொஞ்சம் அனுசரித்து, குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் அனுசரித்து, கூட்டாளிகள் விஷயத்தில் கொஞ்சம் கரெக்டாக கணக்கு வழக்கங்களை கரெக்டாக பார்த்து கொள்வது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் மேன்மையை ஏற்படுத்தும். 5க்குரியவன் 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால காதல் செல்லக்கூடிய வாய்ப்புகள், அந்த காதலில் இருப்பவர்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், ஈகோ பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை தவிர்த்து கொள்வது நலம். 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பது நல்லது. அப்போ ஒரு நல்ல பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படின்னு அர்த்தம். இதுவரைக்கும் எந்த பாக்கியத்துக்காக நீங்கள் வேண்டிக் கொண்டிருந்தீர்களோ, எத்தனை பிரார்த்தனை எடுத்துக்கொண்டிருந்தீர்களோ, எத்தனை பரிகாரத்துக்கு சென்றிருந்தீர்களோ, எந்தெந்த இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு கொண்டிருந்தீர்களோ அது எல்லாமே பலிதமாகக்கூடிய சூழ்நிலை இந்த மாதம் இருக்கு. குலதெய்வத்துக்கு சென்று வந்தால் இன்னும் உங்களுக்கு உத்தமத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. 10க்குரியவன் எங்கே இருக்கார், தனக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் இருப்பது நல்லது. தொழிலில் மாற்றம் ஏற்படக்கூடிய தன்மை, தொழில் மூலமாக இருந்து வந்த இறுக்கங்கள், இணக்கங்கள், பிணக்குகள் எல்லாம் விலகக்கூடிய தன்மை. ஏன்னா கடந்த 2.5 வருஷமாக நீங்கள் இருந்த விஷயங்கள் இப்போ கொஞ்சம் பரவலாம் அப்படிங்கிற அந்த மனப்பக்குவம் நிச்சயமாக இருக்கு. நிறைய அனுபவ ரீதியில் நிறைய அனுபவ பாடங்களை கற்றுக்கொண்டிருப்பீர்கள். அனுபவத்தை கொடுத்திருக்கும் அல்லவா, அந்த அனுபவத்தின் வாயிலாக இப்போ இப்படி செஞ்சால் இது சரி, இப்படி போனால் நல்லது, இவங்க இப்படி, உறவுகள் என்ன, தன்னுடைய அதாவது பணம் என்றால் என்ன, உறவு என்றால் என்ன அப்படிங்கிற அத்தனையும் நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்போ நல்ல மாற்றங்களை நினைத்து அந்த மாற்றங்களுக்காக அடித்தளம் போட்டு நல்ல ஸ்ட்ராட்டஜிகளை பிளான் பண்ணி வெற்றிகரமாக நிர்வகிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும். 11ஆம் இடத்தை, லாபஸ்தானத்தை அந்த குரு பார்க்கிறார். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி 11ஆம் இடத்தை பார்த்து லாபம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை, இப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் குலைத்து கொண்டிருந்தது. பிரச்சனைக்குரியதாக சந்தோஷம் இல்லை, பணம் இருந்தால் மனசில் சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை அப்படிங்கிற விஷயம் இருந்ததல்லவா. இப்போ அந்த குரு 11ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் அந்த 11ஆம் இடத்தை பார்க்குதல்லவா. அப்போ குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்துடன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்ப்பது அனைத்து விதத்திலும் நன்மையும் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். கடந்த சில மாதங்களாக எந்தெல்லாம் தடைபட்டு கொண்டிருந்ததோ அந்த தடையெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு, இறைவனாகி அந்த இறைவன் கொடுத்த அந்த வரத்தின் அடிப்படையில் நல்லவைகள் நடக்கக்கூடிய, நல்ல மாற்றங்களுக்கான அந்த பாதை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மகர ராசினருக்கு அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ஆடி மாதம் இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த மாதத்தினுடைய ஒரு பொதுவான பலன்கள் தான். இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் டிஃபரெண்ட், ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும், கிரக அமைப்புகளும் வேறுபடும், அதனுடைய பலனும் வேறுபடும். ஏன்னா தசாபுத்தி மாறிட்டு இருக்கும்லவா. அப்போ இந்த கோச்சார பலனை கண்டினியூஸாக ஒரு 3 மாதம் பாருங்க. சரியாக வரல அப்படின்னா உங்களுக்கு தசாநாதன் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி அல்லது 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியினுடைய தசாபுத்தி உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு துல்லிய பலன் வேணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும், ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள்
டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.